உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. அம்பாசமுத்திரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமய நல்லிணக்க இஃப்தார் விழா. அம்பாசமுத்திரம், மார்ச் 6. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஃப்தார் நிகழ்ச்சி இன்று 06/03/2026 பத்தமடை மல்காமல்லியார் ஜும்மா பள்ளிவாசல் திடலில் நடைபெற்றது. பத்தமடை நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பத்தமடை நகர துணைச் செயலாளர் SPN கான்சா மைதீன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் MC கார்த்திக், மாநில செயலாளர் மாதவி, அம்பை ஆலம்குளம் மண்டல துணைச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சேரை ஒன்றிய செயலாளர் தளபதி மாதவன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் அம்பை தொகுதி மாவட்ட செயலாளர் பாஸ்கர், சமூக ஊடக அமைப்பாளர் நடராஜன், சேரை ஒன்றிய அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ், பத்தமடை பேரூராட்சி தலைவர் ஆபிதா ஜமால், சேரை காங்கிரஸ் கவுன்சிலர் ஆனி, மகளிர் விடுதலை இயக்கம் தாட்சாயினி, சேரை மதிமுக ஒன்றிய செயலாளர் குட்டிப்பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் கனிகன்சா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் MP ஷேக், மதிமுக தலைமை கழக செயலாளர் KV மலூகா மலி, திமுக நகர அவைத் தலைவர் காந்தி, திமுக நகர செயலாளர் SMK சிந்தாமதர், காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் சுல்தான், முஸ்லிம் லீக் கட்சி கான்சா, திமுக மாநில பேச்சாளர் மும்பை சின்னாபாய், SDPI மாவட்ட துணைச் செயலாளர் செய்யது சிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பத்தமடை நகரச் செயலாளர் நடராஜன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மேலும் முருகன், சுந்தர், சரவணன், பக்கீர் முகைதீன், சுரேஷ், மகேஷ், நிஜந்தன், கணேஷ் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இறுதியில் பத்தமடை நகர துணைச் செயலாளர் சாமுவேல் நன்றி உரையாற்றினார். மதிமுக நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் குட்டிப்பாண்டியன் அவர்களையும், மதிமுக பத்தமடை KV மல்கான் மணி அவர்களையும், சேரன் மகாதேவி நகர செயலாளர் இசைக்கு முத்து அவர்களையும், காங்கிரஸ் கட்சியினுடைய மகளிரணி செயலாளர் அக்கா ஆணி அவர்களையும், திமுக SM சிந்தாமாதர் அவர்களையும், முஸ்லிம் கட்சியினுடைய செயலாளர் கான்சா அவர்களையும் மற்றும் STP கட்சியினுடைய மாவட்ட செயலர் சிவராஜ் அவர்களையும் அன்புடன் வரவேற்று கொள்கிறேன். MLA கனி அவர்களையும் வரவேற்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு இன்று விடுதலை சிறுத்தை கட்சிகளின் சார்பாக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அண்ணன் சினிமா அவர்கள் சமய நல்லிணத்துக்கு குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர். அதே போல் இங்கு சிறப்பாக அனைத்து கட்சிகளின் ஒட்டி இந்திய கூட்டணி சார்பாக அனைத்து கட்சி சார்பாக தலைவர்களுக்கு வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நன்றி தெரிவிக்கப்படுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் நல்லாக தெரியும், ஒற்றுமையும் உழைப்பும் தான் எங்களுக்கு முக்கியம். அதே போல் அனைவரும் ஒற்றுமையும் உழைப்பாக இருந்து நாம் அனைவரும் திருநாட்டிற்கு நிறைவுடைய வாழ்வழித்து மலைநிலத்தை காப்பதற்கு மறைவிக்கும் மாணவின் தந்தை இறைவனுக்கு மாவட்டம் அல்லாஹ் தன்னுடைய திருமலை பாடல் கூறும்போது அதாவது நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, இதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உடையவராக ஆகலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் அந்த இரையச்சம் என்றால் என்ன? முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை அன்றி தன்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வது. அதே போல் இஸ்லாம் என்ன சொல்வது? எங்கு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நம்மளுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தால் நம்மளுடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாலு அம்பேத்கர்
திருமாவளவன் அவர்களை நான் அதை மிக மிக பாராட்டுகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த இந்திய திருநாட்டில் எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் சாதி மத பேதமின்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓடோடி வந்து குரல் கொடுத்தவரே ஒரு தலைவராக இன்று இந்த தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார். நாம் பார்க்கலாம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு நாட்டை அநியாயமாக இன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் போது அதுக்கு உடனடியாக சென்னையில் நினைந்தாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார், தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணார். நான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு உறவு. காரணம் என்னவென்றால், இதே ரெண்டும் ஒரே பாணியில் பயணிக்கக்கூடிய இரு முனைகள். என்ன காரணம்? இது எஸ்டிபி கட்சியும் இந்தியாவில் எங்கும் மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும், அவர்களுக்காக அவர்கள் உரிமையை குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதான் எஸ்டிபி கட்சி. இஸ்லாமும் அதுதான். சிரியா தேசத்துக்கு இஸ்லாம் போனது எப்படி? அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அங்கிருந்து அந்த மக்களுக்கு ஒரு செய்தி வருது, எங்களை எதிர்த்து இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் இருந்து நீங்கள் பாதுகாக்கணும். அப்படிதான் சிரியாவுக்கு இஸ்லாம் போச்சு. அப்ப எங்கு மக்கள் ஒடுக்கப்பட்டாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது நாம் அனைவருடைய கடமை. அது நம்ம இந்திய ஜனநாயக சட்டத்தில் கொடுத்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு வாழும் உதாரணமாக இன்றைக்கு இந்தியாவில் தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் இந்த இந்திய தேசத்தில் இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நின்று நாம் இந்த இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு சபதம் ஏற்போமாக. நன்றி. அம்பாசடர் சட்டமன்ற தொகுதியில் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமய நல்லிணக்க இஸ்லாம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் நமது கட்சி சார்ந்த தோழமை கட்சியின் சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை அச்சம் உள்ளவன் யார்? நபிகள் நாயகம் அழகாக சொல்லுவார், அண்டை அயலாருக்கு எவன் ஒருவன் தீங்கி வைக்காமல் இருக்கின்றானோ அவன் ஒருவன் தான் இறை அச்சம் உள்ளவன். ரமலான் மாதம் என்பது மாதம் முழுவதும் பட்டினியாக இருந்துவிட்டது. அந்த ரமலான் அன்றைக்கு எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கும். அது வந்து ரமலான் அல்ல. முறையிலேயே சொல் செயல் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருந்து இறை உதவியிலும் இறை நம்பிக்கையிலும் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி வாழ்வதுதான் உண்மையான இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாகும். ஆகவே நம்முடைய எல்லா உணர்வுகளையும் இறை நம்பிக்கையும் அல்லாஹ்வை நோக்கி நம்மை செலுத்தி நாம் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக வாழ்வோம். நமது வயதை பட்டினி போட்டு நம்ம இப்போ அந்த பட்டினி வந்து எடுத்துக்க இருக்கோம்னா நோன்பு இருக்கிறது வந்து அடுத்தவர்களுடைய பட்டினி, அந்த துயரத்தை வந்து நாம் உணர்ந்து கொள்ளத்தான் இந்த நோன்பு இருக்கிறோம். நாங்களும் இந்த 41 நாள் எங்களுக்கு நோன்பு உண்டு. ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம் நைட்டு. நீங்க அப்படி கிடையாது. அதுதான் நான் ரொம்ப பெருமைப்படுது. நான் இஸ்லாமிய நம்ம சொந்தங்களை நினைச்சு நான் நாள் பொழுது எப்படிதான் இருக்காங்கன்னா எனக்கே தெரியல. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் இங்கே நம்மளால் வார்த்தைகளை கூறி நன்றி வணக்கம். மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அளவற்ற அனுபவம் நிகரற்ற அன்புடன் மைய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பாக இந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்மை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் நிகழ்ச்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட சமய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் பத்தமடை நகர செயலாளர் திரு நடராஜன் அவர்களே, நகர துணை செயலாளர் அருமை மாப்பிள்ளை கான்சா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் நமது அனைத்து கட்சி சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம். இறைவனையாம் திருக்குறான் அருளிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நகரத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நாள். இப்புனித நாளில் அனைவரும் நோட்டிருந்து இறைவனிடம் நாம் செய்த பாவங்களையும் திருமாவளவன் அவர்கள் அனைவருக்கு தெரிந்திருக்காது. திருமாவளவன் அவர்கள்
இந்த மாதத்தில் 5 நாட்கள் நோன்பு இருப்பார். எப்படி 5 நாட்கள் அவர் நோன்பு இருப்பார். நம்ம சகர் பண்ண மாதிரி அவர் சகர் பண்ணுவார். ஈவினிங் சாயங்காலம் நம்ம நோன்பு திறக்கிற மாதிரி அவர் நோன்பு திறப்பார். அவ்வளவு நம்ம மற்றும் பாசம் உள்ளவர். இஸ்லாமியர்களுக்கு எங்கு இடையூறு ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டில் முதலாக கலந்து கொடுப்பவர். நான் அவர் கூட சென்னையில் பல போராட்டங்களில் கலந்திருக்கிறேன். சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தை கட்சி சார்பிற்கு பிரார்த்தனையோடு இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை சகோதரர்களையும் வருக என்று வரவேற்று அந்த ஏக இறைவனுடைய அருளும் நற்கருணையும் அனைவருக்கும் இருக்கும் என்று இந்த ரமலான் நோன்பு என்பது இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கடமைகளில் ஒன்று. எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால், இறை அச்சம் என்ற விஷயம் நம் மனதிலே விளைத்து நிற்க வேண்டும். நாம் யாருக்கும் தெரியாமலும் தவறு செய்தாலும் அந்த தவறு இறைவனுக்கு தெரியும் என்கிற பயம் நமது உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் நோன்பு நமக்கு அருளப்பட்டது. அந்த அடிப்படையிலே இறைவனுடைய அச்சத்தை மனதில் ஏந்தி நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு இஃப்தார் என்ற விருதை ஏற்பாடு செய்து சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியிலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது இந்தியர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அனைத்து ஜாதி அனைத்து மதங்கள் எல்லோரும் அடக்கம். இந்த சமூக ஒற்றுமை தான் நமது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம். என் பேச்சையும் மூச்சையும் செயலையும் உடனடித்தேன். நீ நைந்தாயானால் நைந்து அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் பணியாற்றுகின்ற பாசறையாம் மும்பை புறநகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இஃப்தார் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், குறிப்பிடுகிறேன். திருமா அவர்களும் நானும் ஒரு ஊரிலே கருங்கோளம் பக்கத்திலே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே முதலில் நண்பர்களும் ஒரே வேலையிலே நாங்கள் பேசினோம். அன்றைக்குத்தான் திருமா யார் என்று எனக்கு தெரியும், யார் என்று திருமா அவர்களுக்கு தெரியும். நான் இதை சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தி உங்கள் மனதிலே பதிய வைத்து விட்டு நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மிகச்சிறந்த விஞ்ஞானி. அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு முறை ஜனாதிபதி உரையை துவக்குவதற்கு முன்னால் அங்கே இருக்கின்ற குத்து வழக்கை ஏற்றி வைத்து விட்டு துவக்குகிறார். ஜனாதிபதி உரைக்கும் குத்து வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என்று எல்லோரும் வியப்போடு பார்க்கிறார். அப்துல் கலாம் சொல்கிறார், நான் குத்து வழக்கை ஏற்றி வைத்தேன். குத்து வழக்கு என்பது இந்துக்களின் புனித சின்னம். அதை ஏற்ற பயன்படுகின்ற மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களின் புனித சின்னம். அதை ஏற்றுகின்ற நானோ இஸ்லாமியர்களின் சின்னம். இந்த மூன்றும் கலந்ததுதான் இந்தியா, இந்த பாரத திருநாடு என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நான் குத்துவழக்கை ஏற்றி வைத்தேன் என்று சொன்னார். அதுபோலவேதான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவும் 19 போய் இந்த நிகழ்ச்சியை அந்த அளவுக்கு என்ன காரணம் என்றால் ஜாதி மதம் அத்தனை கடந்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ولنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير
اللهم ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا تقبل منا يا راحم المساكين ويا ذا القوة المتين ويا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا الله صل على سيدنا محمد يا الله الكتب سيدنا محمد يا الله الخليفة سيدنا محمد يا الله எல்லாம் உங்களுடைய கட்டளைகளை கழிவுற்று வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆட்கள் புரிவாயாக. நாயகம் செல்லாத அவருடைய விசுவாசங்களை எங்கள் வாழ்க்கையில் விருப்பத்தை உதவி செய்வாயாக. அறிவாளி தொழுகையை ஜமாத்தை பின்பற்றி யாரெல்லாம் தேர்தலாக கொண்டு வர உதவி செய்வாயாக. யாரெல்லாம் வாழ்நாள் பொழுதும் சமா இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களாக எங்களை கட்டளை செய்வாயாக. யாரெல்லாம் உள்ளத்தில் ஓர்மையோடு யாரெல்லாம் மேலும் மக்கள் வருவாயாக. யார் நிலைகளை எல்லாம் புகாரை மரணம் செய்த ஆசிரியர்களான ஆணைகளாக ஆட்கள் புரிவாயாக. ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா திட்டத்தை நாடு செய்கிற மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. முறையாக ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க உதவி செய்வாயாக. ஒவ்வொருவரும் ஜக்காத்திலே கடனை நிறைவேற்ற உதவி செய்வாயாக. ஜக்காத் இல்லாமல் யாரெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கப்படாத அந்த பொருள் அதன் காரணமாக ஏற்படுகின்ற முசீபத்தை விட்டுள்ளார்களா எங்களையும் எங்களை சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. ஒரு தொகுதியை கத்தல் புரிவாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜில் ஈடு வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் ஈடுபை தமிழ் செய்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜில் பிரயாணங்களை ஏற்பாட்டி தருவாயாக. யாரெல்லாம் தூரமாக அமர்வு செய்து சென்று மக்களாக எங்களை தமிழ் செய்வார்கள். நல்ல தொகுதியை தொகுதி செய்வாயாக. இதற்கு மாற்றமான காரியங்களை எடுக்க வேண்டாமாங்க. எப்போ அவங்க நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறமா நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துட்டு வாங்க. கூட்டம் சேர்த்துங்கண்ணே. SPN கான்சா மைதீன் அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அம்பாசமுத்திரம் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட மாநில செயலாளர், இளஞ்சிறுத்தைகளுடைய மாநில செயலாளர் மாதவி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும், ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மாதவன் உள்ளிட்ட எங்களோட கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அருமை முபாரக் அவர்கள், எஸ்டிபிஎம் முபாரக் அவர்களுடைய குரல் இந்த வாட்டி நிச்சயமாக சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக அவரை, ஏன்னா அவர் போனால் நான் போன மாதிரி சமகாலத்தில் உள்ள ஒரு தலைவர். அவர் இளம் வயதிலே மாநில தலைமை பொறுப்பு எடுத்து இன்றைக்கு சட்டமன்றத்திலே பல்வேறு நெருக்கடி, காவல்துறை நெருக்கடி, உளவுத்துறை நெருக்கடியினால் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே எஸ்டிபிஐ சேர்க்காமல் இருந்த காலத்தில் இப்பொழுது அந்த இடத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஏக இறைவனின் ஆசினால் அவரும் சட்டமன்றத்துக்கு போக விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறோம். அதாவது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படி ஒரு சூழல் வரும்போது கூட தமிழகத்திலிருந்து முதல் குரலாக மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தான். இஸ்லாமியர்கள் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டாலும், இஸ்லாம் அமைப்புகள் கண்டன குரல் எழுப்புகிறதோ இல்லையோ, இஸ்லாமியர்களுடைய குரலாக பேசுவது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்பதை
அனைத்து தோழர்களும் இங்கு சான்றாக பேசியதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய வம்சாவளி, நாங்கள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் என்று சொன்னதுக்கு அர்த்தமே நீங்கள் எங்கள் தாத்தாமார் என்று சொல்லலாம். அந்த உறவு வேறு எந்த வீட்டிலையும் இப்படி உரிமையோடு சாப்பிட முடியாது, பேச முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் எங்களை அமர வைத்து உங்கள் வீட்டு பிள்ளையாக பாதிக்கக்கூடியது தமிழகம் எங்கும் இருக்கிறது. அதுதான் இந்த உறவு. அதனால் இந்த இஃப்தார் விருந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வம், எல்லா விதமான உங்களுடைய இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்று அடுத்த ஆண்டு இதோட அனிபா அவர்கள் இந்த ஆண்டு இல்லை, ஏதோ சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அனைத்து இஸ்லாமியர்களையும் அழைத்து நிகழ்த்தக்கூடிய இடமாக பத்தமடை இன்றைக்கு திகழ்ந்ததை நினைத்து தலைவருடைய கொள்கை இன்றைக்கு கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்கிற வழக்கத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இணைந்து செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை மாபெரும் வெற்றி பெற செய்து மீண்டும் நமது கூட்டணி வெற்றி பெறும் என்ற சூழலுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீது சாந்தியும் சமாதானம் உண்டாக. பத்தமடை நகர விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தெரிய மாட்டாங்க, மாற்றி மாற்றி பிரச்சனை மேலே பிரச்சனை. அதனால தலைவருக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல. அதனால எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா தாத்தாமாருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு உறவு முறையோட இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து எங்களை வர வச்சு எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு விருந்து செஞ்சு, போன வருஷம் டே தர்மமுக்கு நான் வந்திருந்தேன், தம்பி அனிஃபா நடத்தினாப்புல சிறப்பாக இருந்தது. இந்த வருஷமும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. எங்கள் தலைவருக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். மொத்தத்திற்கு எங்கள் தாத்தாமார் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கு இறைவனை மிக மிக வேண்டிக் கொள்கிறேன். அதனால் நிகழ்ச்சியை ரெடி பண்ணிய தாத்தாவுக்கு மிக நன்றி. நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் போகிறீங்களா? போடுங்க. பட் அப்படியே கொஞ்சம் பாருங்க, நீங்கள் தள்ளி இருங்கண்ணே. சரி, போடுங்க போடுங்க போடுங்க. இங்கே கொஞ்சம் பாருங்க, இங்கே அப்படி பாருங்க, பாருங்க கை வச்சு.